பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேக்கப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஏசாயா 52வது அதிகாரம் 11வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை தியானிப்போம். அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இப்போ இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை எதுனா, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா? அதை நம்ம இன்றைக்கு நாம் யோசிப்போம். ஏன்னா இப்போ ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள், மரம், இந்த மாதிரி செஞ்சிருக்க பாத்திரங்கள் நிறைய இருக்குமா. அதில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள்னு வேதத்தில் எழுதியிருக்கு. 2 தீமோத்தேயு 2:20-21 பார்க்குறோம். அதில் தன்னை ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், அப்போ இந்த பாத்திரமாட்டு இப்போ வெள்ளி, பொண்ணு, மரம் எல்லாம் இருக்கு. இந்த பாத்திரங்களாக இருக்கிற ஆட்கள் கர்த்தருடைய கரத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க எப்படி ஆண்டவர் என்ன செய்வாருன்னா அவங்கள யூஸ் பண்ணுவாருன்னு கொடுத்துருக்கு. அப்போ இன்றைக்கு நாம் அதை யோசிப்போம். கர்த்தருடைய கரத்தில் உள்ள கனத்திற்குரிய பாத்திரமாய், அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோமான்னு. ஒரு பாஸ்டர் சில கன்வென்ஷன்ஸ்லாம் ரொம்ப மும்முரமாக இருப்பாராம். எங்கே கன்வென்ஷன் இருந்தாலும் அவர் ரொம்ப ஆக்டிவாக போய் நின்று அந்த காரியங்களெல்லாம் பந்தி விளம்புறது, சில காரியங்களை இந்த எடுபிடி வேலைகளில் ரொம்ப தன்னை இன்வால்வ் பண்ணி வாலண்டியராக போய் நல்லா செய்வாராம். அப்போது சில காரியங்கள் பேசும்போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், வார்ப்பு எல்லாத்தையுமே வருஷத்துக்கு ஒருக்கா 2 தடவை தான் எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி பெரிய கனத்துக்குரிய பாத்திரம்னு நான் சொல்ல முடியாது. நல்ல காஸ்ட்லி பாத்திரங்களெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண எடுப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்பூன் தான். ஆனால் நான் என்னைக்கும் ராஜாவுடைய மேசையில் நான் இருப்பேன். என்னைக்கும் ராஜா என்ன யூஸ் பண்ணுவார். ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் சாப்பிட முடியாது. ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் எந்த காரியமே நம்ம எடுக்க முடியாது. நான் ஒரு ஸ்பூன் ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ நாம் இன்றைக்கு யோசிப்போம், நம்ம வார்ப்பாக இருந்தாலும் சரி தான், ஸ்பூனாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா? அதில் நம்ம இன்னைக்கு நமக்கு யோசிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துகிற பாத்திரமாய் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தரை மாற்றும். இந்த ஏசாயால உள்ள வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. அப்போ கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ அது என்னது அந்த கர்த்தருடைய பாத்திரங்கள்? அதில் ஒரு 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதில் ஒன்று ரெட்ஷிப்பின் பாத்திரம். கர்த்தர் நம்ம கிருபையாய் நமக்கு ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். நாம் அப்படியே பாவத்திலே மரித்து போகாமல், அழித்து போகாமல், நரகத்துக்கு உரியவர்களாய் நாம் மாறிவிடாமல் கர்த்தர் கிருபையாய் அந்த நரக ஆக்கினியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை கர்த்தர் ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டே நாம் இருக்க நாம் கவனமாய் அந்த மீட்பை நினைத்து நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பினவர்களாய் எப்பொழுதும் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டே இருக்கும்போது அது நமக்கு அந்த கடைசி வரைக்கும் கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு இருக்கு. அந்த ரட்சிப்பு அப்படியே நிறைவேறிக்கிட்டே நம்ம அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்திலேயே மகிழ்ந்து இருக்க கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நம்ம நிறைவேற்றி கொண்டே நம்ம இருப்போம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிதா கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறதுன்னு யோவான் 18:11 இருக்கு. அப்போ பிதா கொடுத்த பாத்திரம் அது எதுவாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணும்போது நம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அப்போ அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டே பிதா கொடுத்த பாத்திரத்திலையும் நம்ம சுமந்து அதில் நம்ம பானம் பண்ணும்போது தேவ சித்தம் நம்ம நிறைவேறி கொண்டே இருக்கும். அப்படி நம்ம இருக்கும்போது ரோமர் 9:23 பார்க்குறோம், கிருபா பாத்திரங்களாய்
கர்த்தர் நம்மை கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாய் அந்த கிருபையினால் நிறைந்த அந்த பாத்திரத்தை நாம் சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரோமர் 9:23 நம்ம பார்க்கிறோம், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும். அப்ப கிருபா பாத்திரங்களாய் தேவ கிருபை அதிகமாய் தேவ சுத்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டே போகும்போது நாம் தேவ கிருபையில் வளர்ந்து வருவோம். அப்போ அந்த கிருபா பாத்திரங்களாய் நாம் மாறி அப்படியே கர்த்தருடைய கிருபையிலேயே நாம் நிலைத்திருப்போம். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கும் உதவி செய்யும். ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளுகிறதுக்கும் அது உதவி செய்யும். எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்டா. ஃபைனலாக நெட் ரிசல்ட் என்ன? நாம் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கிருபையை பெற்றவர்களாய் அப்படியே நாம் தேவ சந்நிதியில் போய் நாம் காணப்பட்டு அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம். இதை நம்ம இன்றைக்கு ரொம்ப தியானம் பண்ணி வாஞ்சித்து இந்த ஒரே ஒரு காரியத்தை கேட்போம். ஆண்டவரே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து ஏந்தி கொண்டே நம்ம இருக்கணும். அதே மாதிரி பிதா கொடுத்த பாத்திரம், அதில் பானம் பண்ணணும். கர்த்தர் நமக்கு என்ன பாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பாத்திரம் எது, அது எப்படிப்பட்ட பாதையானாலும் நாம் சந்தோஷமாய் அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பங்குல நம்ம சந்தோஷமாய் களிகூர்ந்து அது அவர் நமக்கு நியமித்த ட்ராக்ல பொறுமையாட்டு ஓடுவோம். கிருபா பாத்திரங்களாய் கர்த்தருடைய கரத்தில் அப்படியே ஜாக்கிரதையாய் அப்படியே இருப்போம். இப்படிப்பட்ட பாத்திரமாய் அவருடைய அந்த அவருடைய வெசலாக நாம் இருக்கும்போது ஒரு பாட்டு இருக்கு, வித் கிரைஸ்ட் இன் மை வெசல் ஐ ஷல் ஸ்மைல் அட் த ஸ்டார்ம். எதிர்காற்று வீசினாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, இயேசுவோடு அந்த படகுல அந்த நம்ம யாத்திரையை தொடர்ந்தோமானால் இயேசுவோடு கூட இருந்து அவருக்கு கையில் இருக்க பாத்திரமாய் ரட்சிப்பின் பாத்திரத்தையும் பிதா நமக்கு பானம் பண்ண கொடுக்க பாத்திரத்தையும் கிருபை நிறைந்த பாத்திரங்கள் இது எல்லாவற்றையும் நாம் கையில் ஏந்தி சுமந்து கொண்டு அப்படியே நாமும் அந்த போட்ல விசுவாச கப்பலில் யாத்திரை செய்தோமானால் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே எங்கள் கையிலே ஏந்தி கொண்டு அப்படியே ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும். கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக பிதா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து பானம் பண்ண கொடுக்கிற பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணத்தக்கதாக அதை எப்பொழுதுமே சுமந்து கொண்டு இருக்க தேவ சித்தம் எங்களில் நிறைவேறத்தக்கதாக அதுவே எங்கள் நோக்கமாக இருக்கும்படிக்கு ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கிருபை பெற்றவர்களாய் கிருபா பாத்திரங்களாய் உம்முடைய கரத்தில் திகழ கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசுத்தமானதை தொடாமல் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். முடிவிலே மகிமையிலே கர்த்தாவே ஆண்டவரே நித்திய ஜீவனிலே எங்கள் பங்கை பெறுகிறதுக்கு உள்ள பாக்கியவான்களாய் கர்த்தர் எங்களை மாற்றிவிடும். வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.